வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா புதினா சாதம். நிறைய பேர் புதினா சாதம் பண்ணும்போது தேங்காய் போடுறாங்க. என்னோட சஜஷன் தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதோட எள்ளு துவையல். இந்த எள்ளு துவையல் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் மாதத்துலேயோ இல்லை வாரத்துலேயோ ஒரு நாளோ சாப்பிட்டா எள்ளு துவையல் சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது. புதினா மீடியம் சைஸ் பஞ்ச், அதாவது 2 நம்பர். பாயில்ட் ரைஸ் தேவையான அளவு. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர். மீடியம் சைஸ் வெங்காயம் 1. இஞ்சி 1 துண்டு. பூண்டு 6 பல்லு. பச்சை மிளகாய் 4லேருந்து 6 நம்பர். காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர். மஞ்சத்தூள் சிறிதளவு. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். கடுகு 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலை தேவையான அளவு. புளி ஸ்மால் சைஸ். உப்பு தேவைக்கேற்ற. நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த புதினா சாதம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புதினா வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய், சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயத்தோட அளவு அதிகமாக வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் ரஃப்பாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி 2 இன்ச்சில் ஒரு சின்ன பட்டை மாதிரி சின்ன பீஸாக நான் போட்டிருக்கேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 20% அளவு வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த புதினாவை போட்டு ஜஸ்ட் லைட்டாக வதக்கி அரைக்க போகிறோம். இந்த புதினா போட்ட உடனே உப்பு, மஞ்சத்தூள், இது போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வதங்கினா உங்களுக்கு கரெக்டாக கலர் கொடுக்காது. அதனால தான் அதிக நேரம் வதக்கக்கூடாது சொல்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக அரைக்கணும். அதாவது வீட்டில் நல்லா கெட்டி சட்னி அரைச்சிருப்பீங்கள்ல, அந்த பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சின்னா குக் பண்ணுற டைமிங் அதிகமாக இருக்கும். அப்படி குக் பண்ணாலும் கலர் மாறும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் கரெக்டாக அரைச்சினா நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், இதுக்கு பிறகு கடுகு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த இடத்துல கடலைப்பருப்போட அளவு கம்மியாக போட்டிருப்போம், உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் முந்திரியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கணும். இந்த மாதிரி வறுத்த தான் சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும். ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் போடுங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட் என்ன கலரில் இருக்குது, இந்த மாதிரி க்ரீனிஷ் கலர் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஸ்ட்டும் இந்த தாளிப்பு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும். குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் மேலே வரும். அந்த டைமில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் சமைக்கிற டைமில் இஞ்சோட அளவு அதிகமானாலும் உங்களுக்கு ஒரு காரமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த காரம் குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன அவங்க கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். அதனால் கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் போடுங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வேக வச்ச வெள்ளை சாதம். நான் யூஸ் பண்ணுறது பொன்னி ரைஸ் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் பச்சை அரிசி. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பாஸ்மதி ரைஸ் சூட்டபுளாக இருக்காது.
இப்போ இந்த மசாலாவும் அதுக்கப்புறம் இந்த ரைஸும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான புதினா சாதம் ரெடி. இந்த ரைஸ் பாயில் பண்ண டைமில் ஓவர் பாயில் பண்ணோன்னா, ஓவர் பாயில் பண்ணால் நீங்கள் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா ஓவர் பாயில் பண்ணால் மேஷ் ஆகிடும். மேஷ் ஆனால் அந்த மசாலாவும் இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் ஓவர் குக் பண்ண கூட சொல்கிறேன். இதோட எள்ளு துவையல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? எள்ளு துவையல் தேவையான பொருட்கள்: கருப்பு எள்ளு 150 கிராம், உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, புளி 2 சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கருப்பு எள்ளை நல்லா வறுத்துறோம். இந்த எள்ளு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடணும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் கல் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் கருப்பு எள்ளு தான் துவையலுக்கு பெஸ்ட்டு. இப்போ இந்த எள்ளு வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துடணும். அதே டைமில் இந்த எள்ளு வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 நிமிஷம் டைம் இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். இந்த எள்ளு வறுக்கும் போது கருகக்கூடாது. அப்படி கருக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக எள்ளு துவையல் வந்து அந்த கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது துவர்ப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ இந்த எள்ளு எப்படி வறுக்குது உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே டைமில் இந்த எள்ளு வறுக்கும் போது அந்த வாசனை நல்லா வரும். அப்போது அந்த டைமில் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ ரெடியான இந்த எள்ளை அப்படின்னு ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் எண்ணெய் சூடாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எண்ணெய் அதிகமாக வேண்டாம், அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த இடத்துலையும் இந்த உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். எதுக்காக இந்த இடத்துல உளுத்தம்பருப்பு நான் யூஸ் பண்ணுறேன் கேட்டேன்னா காரணம் இருக்குது. இந்த எள்ளு துவையல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ண சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பிடிக்காது. அந்த டைமில் உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் கறக்கு முடக்காக இருக்கும், அந்த புளிப்பு அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உளுத்தம்பருப்பு இந்த பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதே டைமில் பெருங்காயம் உப்பும் போட்டிருக்கேன். இது அரைக்கிற பக்குவம் என்ன, கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஏன் கேட்டால் எள்ளு அரைய கொஞ்சம் கெட்டியான ஒரு பக்குவம் கொடுக்கும். அதனால தான் தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க இந்த மாதிரி ஸ்டைலில். பார்த்தீங்களா, இப்போ இந்த எள்ளு துவையல் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க மக்கள் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க.